இந்த பிஓபிடியில் ரன்னிங்லேயே வந்து ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் கம்பெனிக்கு போயிருந்தோம். என்ன கம்ப்ளைண்ட்ன்றது நாங்கள் தேடி பார்த்ததில் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஒயரிங் கண்டினியூட்டி பார்த்தோம், ஒயரிங் நல்லா தான் இருக்குது, கான்ட்ராக்டரும் நல்லா தான் இருக்குது, கண்ட்ரோலரு அந்த கனெக்டரும் வந்து நல்லா தான் இருக்குது. வேறு எங்கே தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா தேடி பார்த்துட்ருக்கும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. எல்லாத்துலேயும் வந்து பிஓபிடியில் 2 கான்ட்ராக்டர் இருக்கும். இது வந்து ஹைட்ராலிக் டிரைவிங் கான்ட்ராக்டர், இது கண்ட்ரோலர் வந்து டிரைவ் மோட்டருக்காக போகிற கான்ட்ராக்டர் இந்த பக்கம் தான் இருக்கும். ஹைட்ராலிக் கான்ட்ராக்டர் ஒன்று அதான் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ராக்டர் தான் ஃபால்ட்டாக இருந்தது. சரி, ஓகே, இந்த கான்ட்ராக்டரை மாற்றிட்டு பிறகு நாங்கள் அதை ஓட்டி பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுங்க. வேறு ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து இப்படி நாங்கள் பொறுமையாக தூக்கி இறக்குறோம் பாருங்கள், நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரன்னிங்லேயும் ஓட்டி பார்த்தோம், ரன்னிங்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட்ராலிக் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் தெளிவான வீடியோவை நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய எம்ஹெச் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.